கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் வைங்க அப்படின்னு சொன்னேன். உடனே கலைஞர் எழுந்து மைக்க பிடிச்சி வேல்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நான் நாளை முதல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த இடத்துல கட்டுப்பாட்டு இருக்கிற அனைத்து கோவில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், பெயர் விளக்கு வைக்கப்படும் அறிவித்தார். அது இன்னைக்கு எங்கேயுமே இல்லை. நம்பர் 1. இரண்டாவது, குடமுழுக்கு. நீங்கள் நாம் தமிழர், தமிழ் தேசிய பேர் இயக்கம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கரூர் ராஜேந்திரன் என்கிற ஒரு வழக்கறிஞர், இப்படி எண்ணற்ற தமிழ் தேசிய தமிழர் அமைப்புகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு தொடுத்து அவங்க போராடி குடமுழுக்கு தமிழில் செய்யணும், சமஸ்கிருதத்துலையும் செய்யட்டும், ஆனால் தமிழில் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே குடமுழுக்கு நன்னீராற்று தமிழில் நடைபெறது இல்லை. இதை நான் பேசுகிறேன், இவன் நடைபெறல. நான் உக்காரியா சும்மா ஒன்று தமிழில் குடமுழுக்கு, தமிழில் சமஸ்கிருதம், சமஸ்கிருத இது தமிழில் மந்திரன்றீங்க. தமிழில் ஒரு பொதுமக்கள் கூட வரமாட்டாங்க கோயிலுக்கு, உனக்கு தெரியுமா அது அப்படின்னு சேகர் பாபு நேருக்கு நேராக என்கிட்ட சண்டைக்கு வராரு. அப்போ நான் அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறேன். பேரவைத் தலைவர் அறைக்குள்ளேயும் நடக்குது, பேரவைக்குள்ளேயும் நடக்குது. அப்போ இதை வேல்முருகன் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி ஒரு தமிழின தலைவருடைய மகனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களை 2 பேரையும் சமன்படுத்தி சமாதானப்படுத்தணும். அவரும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு வந்தவர் தான், நானும் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சு வந்தவர் தான். இன்னும் சொன்ன போனால் அவர் சமீபத்தில் திமுகவுக்கு வந்தவர். நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த கட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்த தலகர்த்தார்களுடைய வம்சத்தில் வந்தவன் நான். திமுகவுடைய உதயசூரியன் சின்னம் என்பதை எங்கள் கோவிந்தசாமி படையாச்சியார், கடலூரை சேர்ந்த சூரப்ப நாயக்கன் சாவடி சேர்ந்த எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த சின்னம். 1952 தேர்தலுக்கு பிறகு இந்த திமுக வடதமிழ் நாட்டில் ஜெயிக்க வைத்து இந்த ஆட்சி அறிஞர்களை உட்கார வைத்தது என்னுடைய இரத்த உறவுகள். ஒரு மறைந்த வீரபாண்டியார், ஒரு மதுராந்தகத்தார், ஒரு துரைமுருகனார், ஒரு செஞ்சி ராமச்சந்திரன், ஒரு ஏஜி கோவிந்தசாமி படையாச்சி, ஒரு டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன், ஒரு நெல்லிக்குப்ப கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்றத்தில் அவமானப்படுத்துகின்ற போது எழுந்து அந்த அமைச்சருக்கு வக்காலத்து வாங்குவது போல் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுந்து பேசுகிறார். வேல்முருகன் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார். வேல்முருகன் அதிக பிரசங்கத்தனமாக நடந்து கொள்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களை வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுங்கள். நான் கேட்குறேன், ஒரு பேரவைத் தலைவர் அவைக்கு முன்னாடி போய் தமிழில் குடமுழுக்கு செய்யுங்க, தமிழில் அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு கேட்டு என் இருக்கிலிருந்து எழுந்து போய் நான் கேட்பது தவிர? அவை குறிப்பில் இருக்குது, வீடியோக்கள் இருக்குது, புட்டேஜ் இருக்குது. உங்களை பொண்ணு மூத்த பத்திரிகையாளர் வாங்க, இந்த புட்டேஜை காட்டுங்க, அதை உட்காந்து பாருங்கள், அதில் என்ன தப்புன்னு கேளுங்க. ஏன் நீங்கள் போய் பேரவைத் தலைவருக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணலையா? ஏன் பேரவைத் தலைவர் தனபாலை தூக்கி வீசி விட்டு பேரவைத் தலைவர் உட்காந்து அந்த இருக்கையில் உட்கார்ந்து நீங்கள் கலாட்டா பண்ணலையா? வேல்முருகன் அப்படி செஞ்சானா? உங்கள் சின்னத்தில் நின்று நான் ஜெயிச்சு உள்ளே போயிருந்தேன். என் தமிழ் சென்னை கோட்டைங்க, என்னுடைய முன்னோர்களுங்க. சென்னையப்பன், இந்த சென்னை சென்னையப்ப நாயக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு சொந்தமானது, மீனவர்களுக்கு சொந்தமானது, ஆதி தமிழனுக்கு தலித்துகளுக்கு சொந்தமானது. இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுடைய இடத்தை தான் போர்த்துகீசியருக்கு வாடகை கொடுத்தான் என்னுடைய முன்னோர். சென்ட்ரல் ரயில் நிலையம், ராயபுரம் ரயில் நிலையம் என்னுடைய முன்னோர் இன்னும் பட்டா இருக்கு எங்ககிட்ட. அதுக்கு நான் பெயர் வைங்கன்னு சொல்லி 5 ஆண்டு காலம் கரடியாக கத்துற ஒரு முகப்புலனாச்சும் அந்த சென்னையப்ப நாயக்கர் பெயரை சூட்டுங்க அப்படின்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க யார் யாருக்கு செலவு திறக்கிறீங்க? யார் யாருக்கு தெருக்களுக்கு பேர் வைக்கிறீங்க? ஊர்களுக்கு பேர் வைக்கிறீங்க? மணிமண்டபம் கட்டுறீங்க? அப்ப இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய நான் எத்தனை தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்கான். தந்தை பெரியாருக்கு எத்தனை விழா எடுக்கிறோமோ அத்தனை விழாவும் நீங்கள் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கருக்கு எடுக்கணுமா இல்லையா? பெரியாரை விட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக நீதி பேசிய தலைவன் அல்லவா? அயோத்திதாச பண்டிதருக்கு என்ன மரியாதை இருக்கிறது? தாத்தா இரட்டமலை சீனிவாசனுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? சிந்தனை சிப்பி சிங்காரவரன் பச்சை தமிழுக்கு என்ன மரியாதை இருக்கிறது இந்த மண்ணில்? அப்ப எங்க பார்த்தாலும் பெயர் சூட்டுவீங்க, எங்க பார்த்தாலும் மணிமண்டபம் கட்டுவீங்க, எங்க பார்த்தாலும் வெண்கல சிலை திறப்பீங்க. மருதூருக்கு வெண்களை சிலை வைக்க வேண்டும் என்று ரத்தத்தில் கையொப்பமிட்டு லட்சக்கணக்கான கையொப்பத்தை கொண்டு வந்து முதலமைச்சர் கரங்களை ஒப்படைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி.